ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் அன்னபூர்ணி அம்மா லாரி மோதி ஆக்சிடெண்ட் ஆகி மூச்சு பேச்சு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கிடக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு எல்லாரும் வராங்க, சிந்துவும் வராங்க. ஆனால் சிந்துவை அந்த இடத்துல மகா பார்க்க விடலை. ஏய், நீ முதல்ல வெளியே போடி, நீ எப்போ வீட்டுக்குள்ளே வந்தியோ அதுலேருந்து தான் அன்னபூர்ணி அக்காவுக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு, நீ ராசி இல்லாதவ, போடி வெளியில் அப்படின்றாங்க. ப்ளீஸ், நான் ஒரே ஒரு முறை அத்தையை பார்த்துடுறேன் அப்படின்றாங்க. ஸ்னேகா சொல்கிறாங்க, சிந்து இப்போ நீங்கள் அன்னபூர்ணி ஆண்டியை பார்த்தீங்கன்னா அவங்க டென்ஷன் ஆகி எதனா பிரச்சனை ஆகிடும், நீங்கள் வெளியே போங்க. சிவா சொல்லுங்கள், முதல்ல அவங்கள வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்றாங்க ஸ்னேகா. உடனே தேவராஜி மகா எல்லாருமே சிந்துவை வெளியே அனுப்புகிறாங்க. அப்போ வெளியே அனுப்பும்போது சிவாவுக்கு கோவம் வருது. அம்மா, சிந்து மேலேருந்து கையை எடுங்க, முதல்ல எடுங்க அப்படின்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிந்து, நான் பெரியம்மாவை நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறேன், நீ போ, கொஞ்சம் போ சிந்து அப்படின்னு சொல்லி சிந்துவை சமாதானமாக சொல்லி அனுப்புகிறாரு. சிந்து வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இசக்கியும் மகாவும் சைடில் நின்று பேசிக்கிறாங்கங்க. இசக்கி என்ன சொல்கிறாருன்னா, அக்கா, இந்த ஸ்னேகா என்னக்கா லூஸாக்கா, இவ எதுக்குக்கா அன்னபூர்ணியை காப்பாற்றணும்? அன்னபூர்ணி இந்நேரம் செத்து போயிருந்தாக்கா இந்த வீட்டுக்கு எல்லாமே நீயாதாங்க்கா இருந்திருப்ப அப்படின்றாரு. உடனே மகாவும், ஆமாண்டா, எதுக்கு அவள் அப்படி பண்ணான்னு தெரியலடா, அன்னபூர்ணி செத்து இருந்தா இந்நேரம் சிவாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னபூர்ணி ஆண்டி கண்ணு முழிச்சிட்டாங்க, வாங்க எல்லாரும் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே போய் பார்க்க போனதும் சிந்து மட்டும் வெளியே அழுதுகிட்டே நிற்கிறாங்கங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் அக்கா, அந்த அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, வேணா நீங்கள் போய் பாருங்களேன்றாங்க. உடனே சிந்து, ஐயோ கடவுளே, அத்தை கண்ணு முழிச்சிட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம் கடவுளே, நன்றி கடவுளேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஐசியூ வெளியிலேயே நின்று கதவு கிட்ட கண்ணாடியில் இருந்து பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரும் உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணியும் கண்ணு முழிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை பெரியம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. அப்போ பைரவியும் சொல்கிறாங்க. பைரவி என்னன்னா, அத்தை, நீங்கள் லாரி மோதி மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தீங்க, அங்கே ஸ்னேகா தான் உங்களை காரில் தூக்கிட்டு இங்கே உயிரை காப்பாற்றினாங்க, ஸ்னேகா தான் உதவி பண்ணாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பைரவி. மகாவும், ஆமாக்கா, ஸ்னேகா தாங்க்கா உங்களை காப்பாற்றிருக்கா, அவளுக்கு தாங்க்கா நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிவாவும், பெரியம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லை பெரியம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்னேகா சொல்கிறாங்க, அன்னபூர்ணி ஆண்டிக்கு நாங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், அதனால் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் நேரம் வெளியில் இருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெளியே வராங்கங்க மகா. வெளியே வரும்போது சிந்து கண்ணாடியில் பார்த்துட்ருக்கத மகா பார்த்துறாங்க. ஏய், இப்போ தானடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன் நீ இங்கே வராதன்ட்டு, நீ முதல்ல வெளியே போடின்னு துரத்துறாங்க. சிந்துவா கெஞ்சுறாங்க, ப்ளீஸ், நான் ஒரே ஒரு முறை டாக்டரே, அத்தையை நான் பார்த்துட்டு போயிடுறேன், அத்தை எனக்கு கடவுள் மாதிரி, எனக்கு அவங்க தான் சாமி, நான் பார்த்துட்டு போயிடுறேன் டாக்டர்ன்றாங்க. அப்போ கூட ஸ்னேகா விடவே இல்லை. நீ முதல்ல வெளியே போ சிந்து, உன்னால் பிரச்சனை ஆகிட போகுது, அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும், சிவா வெளியே அனுப்பு சிவான்னு இன்னும் ஸ்னேகா கத்துறாங்க. அப்புறம் வெளியில் போமா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் கம்பல் பண்ணி சிந்துவை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க, பார்க்க விடலை. ஆறுமுகம் சொல்கிறாரு, சித்தி ப்ளீஸ் சித்தி, சிந்து ஒரே ஒரு முறை அம்மாவை பார்த்துட்டு போயிட்டுமே, அவங்கள விட்டுடுங்களேன் அப்படின்றாங்க. ஆறுமுகம், வாயை முடிக்கணும், நீ கம்முன்னு இரு, அம்மாவுக்கு எதனா ஒன்று நாளைக்கு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், இப்படிலாம் பேசாதன்னு மகா ஆறுமுகத்தை திட்டவும் ஆறுமுகமாக கம்முன்னு ஆயிடுறாரு. சிந்துவும் அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாங்க. அப்புறமா எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் வருது. ஸ்னேகா என்ன சொல்கிறாங்கன்னா, சிவா, அன்னபூர்ணி ஆண்டிக்கு ஒன்றும் இல்லை, எம்ஆர்ஐ ஸ்கேனில் நார்மலாக தான் இருக்குது, என்ன கை கால் தான் ஸ்ப்ராக்சராக இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 2 நாளில் வீட்டுக்கு போயிடலாம், ஆன்ட்டி நீங்களும் வீட்டுக்கு போங்க, நான் உங்களுக்கு பிசியோதெரபி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை பார்த்து ஸ்னேகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்னேகா தாங்க இந்த வேலையே செஞ்சுருக்காங்க. ஒருத்தருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க, மாரிமுத்தண்ணே கொஞ்சம் வாங்க, காருக்குள்ளே ஏறுங்கன்றாங்க. அவரும் காருக்குள்ளே சொல்கிறாரு, அம்மா நீங்கள் சொன்னபடியே நான் செஞ்சேன்,
ஆனால் அந்த அம்மா செத்துரும்னு நினச்சேம்மா, ஆனால் உயிர் பொழைச்சிச்சும்மா அப்படின்றாரு. ஆமாண்ணே, நான் கூட அவங்க செத்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் உயிர் பொழைச்சிட்டாங்க. பரவாயில்லண்ணே, நீங்கள் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க உங்களுக்கு பணம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. அவரும் வாங்கிக்கின்னு நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கின்னு போயிடுறாரு. சிந்து கோயில்ல அழுதுகிட்டு இருக்காங்கங்க. அப்போ சிவாவை வந்து போய் பார்க்கறதுக்காக போறாரு. சிந்து சாரி சிந்துன்றாரு. ஏன் டாக்டரே, நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கிறேன். அவங்க தான் எல்லாரும் என்னை வெளியே துரத்துனாங்கன்னா நீயும் என்னை வெளியே துரத்திட்டியே. நீ வந்து ஒன்று அந்த சைடு இரு, இல்லைன்னா என் பக்கமாக இரு, இல்லைன்னா அவங்க பக்கமாக இரு. ரெண்டு பக்கமாக இருந்து ஏன் டாக்டர் இப்படி வேஷம் போடுற? என்னை வந்து ஏன்டா வாழறோன்னு நினைக்க வச்சிட்டியே நீ அப்படின்னு அழுவுறாங்க. இல்லை சிந்து, இப்போ பெரியம்மா நல்லா இருக்காங்க. அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அதை சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் அன்னபூர்ணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததும் சிந்து அத்தை பரவாயில்ல, நல்லாயிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக பார்க்குறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஆரத்தி வச்சு கூட்டி உள்ளே எடுத்துகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க சுடு தண்ணி கேட்குறாங்க பைரவி கிட்ட. பைரவி, சூடாக கொஞ்சம் எனக்கு தண்ணி கொடுமா, மாத்திரை போடணுன்றாங்க. அது சொல்லிட்ட பிறகு பார்க்குறாங்க, சிந்து வந்து அன்னபூர்ணியை பார்க்க வராங்கங்க. அன்னபூர்ணியும் சிந்துவை பார்க்குறாங்க. நாளைக்கு அன்னபூர்ணியை டென்ஷன் ஆகுறாங்களா, என்னென்னலாம் பேச போகிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், பை பை.